ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம இப்போது பார்க்குறது வந்து வீடியோகானில் 300 லிட்டர் வந்து க்ரோஸ் வால்யூம். இது ஸ்டோரேஜ் வால்யூம்னா 280 லிட்டர் இருக்கும். இது ப்ராப்ளம் என்னென்னா, கம்ப்ரஸர் வந்து பாடி ஷார்ட் ஆகிருக்கு. அதாவது எரிஞ்சு போச்சு உள்ள வைண்டிங் எல்லாம். அதை நம்ம இப்போ செக் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ரஸரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து வேர்ல்பூலில் வந்து 57 சீரீஸ் இருக்குது. அது வந்து எக்ஸாக்டாக வந்து 300 லிட்டருக்குள்ளே இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது அந்த கம்ப்ரஸரை வந்து இதுக்கு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். பாடி ஷார்ட் ஆகிருக்கு. 3 பின்னுக்குமே வந்து ஃபுல்லாக வந்துருச்சு பாடி ஷார்ட். இதில் ஒரு பின்னுக்கு வந்தால் கூட நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம ஆன் பண்ணோம்னா மெயின் ஃபீஸ் கேரியர் இல்லைன்னா ஃபீஸ் போய்டும், இல்லை எம்சிபி ட்ரிப் ஆகிடும், இல்லைன்னா ஓஎல்பி பட்டன் போய்டும். கம்ப்ரஸர் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து வேர்ல்பூலில் வரும் பாருங்க, அந்த நம்ம பெனாசோனிக் கம்ப்ரஸர் வரும் வேர்ல்பூலில் ஏடிக்யூ சீரீஸில் 57 சீரீஸு. அது வந்து ஒரு 220 லிட்டர்லேருந்து 300 லிட்டர் வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. அந்த கம்ப்ரஸரை வந்து இதுக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த கம்ப்ரஸர் நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ ஃபுல்லாக கேஸ் இருந்ததுன்றதுனால நம்ம எதுவும் கண்டென்சர் எதுவும் போடல. ஃபில்டர்கிட்ட வந்து லைட்டாக ஆயில் வந்து அடித்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணுறப்போ. அதனால் நம்ம வந்து புது ஸ்டெய்னர் போட்டுறோம். பழைய கேப்லரே தான். நிப்பிள் மட்டும் போட்டுட்டு இருக்கிற வெல்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வேக்யூம் வச்சு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணிடுறோம். சேம் 134 கேஸ் தான். இதில் ஆல்ரெடி இருந்த கம்ப்ரஸர் வந்து அது வந்து அலுமினியம் காயில் கம்ப்ரஸர். அது இப்போ வர லேட்டஸ்ட்டு சாம்சங் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் அந்த சீரீஸில் அந்த கம்பெனி கம்ப்ரஸருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து சீக்கிரம் போயிடும். நம்ம இப்போ இதில் இருக்கிறது வந்து காப்பர் காயில். இது அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. ஆனால் இது நல்ல ரேஞ்ச் உள்ள கம்ப்ரஸர். அது ஃபில்ட்ரு வந்து அந்த ஐரின் பைப் வந்து ரொம்ப பாடி ஒட்டி இருக்கிறதுனால அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் ஒரு காப்பர் பைப்பை நம்ம போட்டு. இல்லை அப்படின்னா ஒரு வேளை ஃபில்ட்ரு வைக்கிறப்பவே மேலே எதனா இல்லை எங்கன்னா பிளாக் ஆச்சு இல்லை கட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், இன்னும் அந்த இடத்துல வெல்டிங் இதுக்கு மேலே வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம போட்டிருக்கிற ஸ்டெய்னர் வந்து ஆர்டினரி சிங்கிள் வே ஸ்டெய்னரு. சிலிக்கா ஜெல்லெல்லாம் இல்லை, ஆர்டினரி ஸ்டெய்னர் தான். சரியாக போயிடும். இந்த ஃப்ரிட்ஜுக்கு இந்த கம்ப்ரஸருக்கு நல்லாயிருக்கும்.
இதுக்கு வேக்யூம் வந்து ஒரு 10 நிமிஷம் வைக்கிறோம். கண்டிப்பாக வைக்கணும் வேக்யூம். வச்சா தான் நமக்கு வந்து கேஸ் சார்ஜிங் வந்து ப்ராசஸிங் வந்து கரெக்டாக இருக்கும். வேஸ்ட் ஏர் உள்ளே இருக்காது. நமக்கு வந்து ரிசல்ட்டு நல்லா வரும். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் சரியாக போயிடும் இந்த கம்ப்ரஸருக்கு, இந்த ஃப்ரிட்ஜுக்கு. பேனல் ரிமூவ் பண்ணி செக் பண்ணுறோம். காயிலில் வந்து நமக்கு எத்தனை பைப் ஐஸ் வந்திருக்கு அப்படின்றத பற்றி. ஸ்டார்டிங் ஒரு பைப் ஐஸ் வந்து அந்த பக்கம் ரிட்டன் 2வது பைப்பு வரப்போகுது. கேஸ் சார்ஜிங் ஃபுல்லாக பண்ணி இப்போ ஒரு 25 மினிட்ஸ் ஆகுது. காயில் மொத்தம் ஐஸ் வந்துடுச்சு. இந்த ரேஞ்சு வந்தால் தான் நமக்கு வந்து நல்லா ஃப்ரீசிங் கண்டிஷன் அந்தளவுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.